ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் மையம் இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்வது என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 7வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2 வாசல்கள், 2 மரங்கள், அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதற்கு அடுத்தபடியாக 2 வீடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். கொஞ்சம் அந்த சீக்வன்ஸை நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அநேகர் வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக 2 வாசல்கள் இருக்கிறது. ஒன்று விசாலமான வாசல், அதை மதம் என்று வைத்துக்கொள்ளலாம். இன்னொன்று இடுக்கமான வாசல், அது உறவு என்று வைத்துக்கொள்ளலாம். ஒன்று ரிலீஜன், இன்னொன்று ரிலேஷன்ஷிப். இந்த ரிலீஜன்கிற வாசல் வழியாக அநேகர் உள்ள வராங்க. அவங்களும் இயேசுவை ஆண்டவர் என்று தான் சொல்லுகிறார்கள். அவர்களும் இயேசுவை கர்த்தாவே என்று தான் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்று சொல்லுகிறார்கள். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணோன்னு சொன்னாங்க. அற்புதங்களை செய்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள பார்த்து இயேசு சொன்ன பதில், நான் உங்களை அறியேன் அப்படின்னு மட்டும் சொல்லலை. ஒரு காலம் அறியேன் அப்படின்னா, நீ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்திலையும் உன்னை நான் அறியேன். இப்போ நீ வந்து நிற்கிறே நியாயாசனம் முன்ன, இப்பவும் சொல்கிறேன், நீ என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு கூட்ட மக்கள் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே, இல்லை பரலோக ராஜ்யத்திற்குள்ளே அவங்க செல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இது ரெண்டையும் இயேசு அங்கிருந்து, அவர் தெய்வம், அவர் ஆம்னிஷியன்ட் காட், அவருக்கு தெரியும் யார் எப்படிங்கிறது, இருதயத்தின் அந்தரங்களை எல்லாம் அறிந்தவர், அவர் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் மனிதனாகிய நான் எப்படி அறிந்து கொள்வது? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆண்டவரே, நீங்கள் தேவனாக இருக்கிறதுனால அந்த மனுஷனுடைய எல்லா காரியங்களும் உமக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால உமக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அவன் இருதயத்துக்குள்ளே எப்படி இருக்கிறது எப்படி தெரியும்? அவனும் என் கூட சர்ச்சுக்கு வரான், அவனும் உண்மை தான் கர்த்தாவே என்று சொல்லுகிறான், அவன் மூலமாக அற்புதம் நடக்குது, அவன் மூலமாக ஊழியம் நடக்குது. இதை பார்க்கும் பொழுது நான் அவனை நல்ல மரம் என்று எடுத்துக்கொள்வதா? எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கனியை பார். என்ன கனி பார்க்கலாம்? ஆவியின் கனியை பார்த்தோம், உதடுகளின் கனியை பார்த்தோம், நற்கிரியைகளாகிய கனியை பார்த்தோம், பரிசுத்தமாகுதல்ங்கிற கனியை பார்த்தோம், ஆத்துமாக்கள்ங்கிற கனியை பார்த்தோம். இந்த கனியை பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம், அவன் இடுக்கமான வாசல் வழியாக வந்தவனா இல்லை விசாலமான வாசல் வழியாக வந்தவனா. அவன் ஊழியத்தை பார்த்து கண்டுகொள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறதை பார்த்து கண்டுகொள் என்று சொல்லவில்லை. கனியை பார்த்து அறிந்துகொள் என்று சொல்கிறார். இதனை தொடர்ந்து ஆண்டவர் அடுத்து பேசுவது 2 வீடுகளை குறித்து பேசுகிறார். அதில் 2 வீடுகளை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த 2 வீடுகளுடைய 2 ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது அதனுடைய அடித்தளத்தை பற்றி பேசுகிறார். மணல் மீது கட்டப்பட்ட வீடு, ஃபவுண்டேஷன் நம்பர் 1. கற்பாறை மீது அல்லது கண்மலை மீது கட்டப்பட்ட வீடு, ஃபவுண்டேஷன் நம்பர் 2. வீடு 1 எது? மணல் மீது கட்டப்பட்ட வீடு. வீடு 2 கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு. 2 அடித்தளங்கள், 2 வீடுகள். அப்போ அதில் 2 குடும்பம் இருக்கு. இப்போ இந்த 2 வீட்டை பற்றி சொல்ல வரும்பொழுது என்ன சொல்ல வருகிறார்? ரட்சிப்பிற்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா வரலையாங்கிறது அவன் எந்த வாசலை சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து. அடுத்து இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது ரட்சிப்புக்குள்ள ரட்சிக்கப்பட்டவனா வாழ்றானா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வரங்களை பொறுத்து அல்ல, ஊழியத்தை பொறுத்து அல்ல, கனியை பொறுத்தது. சரி ஆண்டவரே, ஆனால் அவனுக்கு பாடு வருதே, இதை குறித்து தான் இங்கே பேசுகிறார். இந்த 2 வீட்டுக்கும் புயல் அடிக்குது. 2 வீடு இருக்கிற இடத்துலையும் மழை பெய்யுது. 2 வீடு இருக்கிற இடத்துலையும் தண்ணி மேலே வருது. 2 வீடு இருக்கிற இடத்துலையும் வீட்டை தண்ணி அசைக்க முயற்சி பண்ணுது. ஆனால் முடிவு என்ன நடந்துச்சு? வாசிக்கிற மத்தேயு 7வது அதிகாரம் 24, 25வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டவன் மாத்திரமல்ல, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின மனிதனுக்கு ஒப்பிடுவேன் அல்லது ஒப்பிடுவான் என்று சொல்லப்படுது. அப்போ என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டவன் முக்கியம் இல்லை சார், கேட்டு அதன்படி செய்தவனுடைய வீடு எங்கே இருக்குன்னா கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்குது. வேதம் இதை ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல இந்த காரியத்தை நெயில் டவுன் அல்லது ஆழமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். வேதத்தில் எழுதப்பட்ட முதல் நிருபம் அல்லது முதல் நிருப புத்தகம், அப்படி இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதல் எபிசல், முதல் கடிதம், முதல் செய்தி என்ன அப்படின்னா யாக்கோபு நிருபம். அந்த யாக்கோபு நிருபத்தின் முதல் அதிகாரத்திலேயே 22 முதல் 25 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், வார்த்தையை கேட்கிறவனை பற்றி சொல்லலை,
கேட்டு அதன்படி நடக்கிறவனை பற்றியும் அந்த வசனத்தின்படி செய்கிறவனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, பாடுகள் வருது, மழை பெய்யுது, பெருவெள்ளம் வருகிறது, இன்னும் சொல்லப்போனால் புயல் அடிக்குது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருத்தன் உண்மையிலேயே இயேசுவை ஆண்டவர் என்று உள்ளத்திலிருந்து அறிக்கையிட்டு அவன் மதத்தில் இல்லாமல் உறவில் இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு இன்னொரு லிட்மஸ் டெஸ்ட் அல்லது ஒரு எப்படி செக் பண்ணி கண்டுபிடிக்கலாங்கிறத ஆண்டவர் சொல்கிறாருன்னா, பாடுகள் வரும் பொழுது வார்த்தையை கேட்க மட்டும் செஞ்சவனுடைய வீடு கவுந்துரும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை பெறாது. ஆனால் வசனத்தை கேட்டு செய்கிறவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட மழை வந்தாலும், எவ்வளவு பெருவெள்ளம் வந்தாலும் அவனுடைய வீடு நிச்சயமாக அது கீழே விழாது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் சரிந்து போகாது என்பதை குறித்து இயேசு இங்கே விளக்குகிறார். நம்மளை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் எந்த வாசல் வழியாக வந்திருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கி பாடுகள் வழியாக நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம், சவால்கள் வழியாக கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த பாடுகள் எல்லாம் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் முதலாவது செய்தி, அதாவது முதலாவது நிருபம், முதலாவது சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் எப்படி எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது? டிஸ்பர்ஸ்டு ஜூஸ், சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், பாடுகளினாலே அப்போஸ்தலர்களுடைய 2வது அதிகாரத்திலே கூட்டி சேர்க்கப்பட்ட இந்த யூத ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் 8வது அதிகாரத்திலே சிதறடிக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த ஜனத்திற்கு தேவனுடைய அந்த எருசலேம் தேவாலயத்தின் முதல் பிஷப் ஆகிய அல்லது முதல் தலைவராக இருந்த இந்த யாக்கோபு எழுதும் பொழுது, சிதறடிக்கப்பட்ட கூட்டமே, உனக்கு நான் சொல்லுகிற செய்தியை கொஞ்சம் கேட்கிறியா அப்படின்னு சொல்லப்பட்ட முதல் செய்தி முதல் அதிகாரத்திலே வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்து ஆரம்பிப்பதே பாடுகளை குறித்து ஆரம்பிக்கிறார். இந்த பாடுகளின் மூலமாக என்ன நடக்கும்? பாடுகள் என்பது விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தின் பரீட்சையின் முடிவு என்னாகும்? உங்களுக்கு இன்னும் பொறுமை உண்டாகும் என்று சொல்லுகிறார். பொறுமையினால் என்ன உண்டாகும்? நீங்கள் பூரணமாவீர்கள் என்று சொல்லுகிறார். பூரணத்தினால் என்னவாகும்? உங்களுக்கு ஜாய், சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் பாடுகள் வழியாக போயிட்டுருக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பாடுகள் உங்கள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு காமிக்கும். நீங்கள் விசாலமான வாசல் வழியாக, மதத்தினால் வந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஒடுக்கமான வாசல் வழியாக, இயேசு என்ற ஒடுக்கமான வாசல் வழியாக உறவின் அடிப்படையில் வந்தவர்கள் என்பதை காட்டும். அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் பாடுகளோடு இருக்கிறோம். நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த பாடு உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையில் நீங்கள் சோதிக்கப்பட்டு வெற்றி பெறுவதை உலகத்திற்கு காட்டுவதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரும். பொறுமையை கற்றுத்தருவது மாத்திரமல்ல, உங்களை பூரணப்படுத்துவது மாத்திரமல்ல, முடிவிலே களிப்புண்டாகும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கப்பட்ட இந்த ஜனக்கூட்டம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும் பொழுது, எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு மழை பெருமழை சொரிந்தாலும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை ஒரு காலம் தோற்று போவதில்லை. இவர்கள் பூரணம் அடைவது மாத்திரமல்ல, களிப்படையவும் நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில் நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் விசாலமான வாசல் வழியாக வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் அல்ல, இடுக்கமான வாசல் வழியாய் வந்து இயேசுவிலே கட்டப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் களிகூற எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.